ஸோ இங்க வந்திருக்க மெசேஜும் அதான். எப்படி அவங்க கிரீனை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இங்க மெசேஜுமே பிடிச்ச விஷயங்கள் போகுது அப்படின்றத அவங்க சென்ஸ் பண்ணா கூட ஏஞ்சல்ஸ் தர பதில் என்னன்னா, இந்த கேள்விகளுக்கு எது எதுக்கு எஸ் வருதோ, எது எதுக்கு நோ வருதோ, அது அந்த கால சூழல்ல உங்களுக்கு தெளிவா கிடைச்சிடும். இப்போ நீங்களா அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அப்ப ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் அது எஸ்ஸா மாறட்டும், நோவா மாறட்டும், ஆனா இப்போ நீங்க பொறுமையா இருக்கணும். ஸ்ரீ வராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, சவுத் இந்தியாவோட பெஸ்ட் டேரோ கார்ட் ரீடிங் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் தான் இருக்காங்க. வணக்கமா. வணக்கம். இப்ப பௌர்ணமி 1ஆம் தேதி வருது. கூடவே அன்னைக்கு தைப்பூசம், ரொம்ப சிறப்பான நாள். நிறைய முருக பக்தர்கள் இருப்பாங்க. ஸோ அதுக்கான நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தரலாமா? கண்டிப்பா, தாராளமா பார்க்கலாம். ஸோ பைல் செலெக்ஷனை தான் பார்க்க போறோம். 3 பைல் இருக்கு. 3 பைல்ல எந்த பைலை செலக்ட் பண்ணலான்றது எப்படி செலக்ட் பண்ணலாம்னா, பார்க்குற வியூவர்ஸ் முருகரை கூட மனசுல நினைச்சுக்கலாம். தைப்பூச நாயகர் முருகர் ஒரு ஏஞ்சல் தான். முருகரை நினைச்சுக்கலாம். அவங்களுடைய இஷ்ட தெய்வம், இஷ்டமான ஏஞ்சல்ஸ் யாராவது மனசுல நினைச்சிட்டு 3 பைல அவங்க வந்து பார்க்கணும். மெடிடேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பைல அவங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ அந்த 3 பைல ஒரு பைல அவங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம 3 பைலுக்குமான ஏஞ்சல் மெசேஜும் நம்ம 1 by 1 கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் சொல்யூஷன் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன் என்னென்ன பைல் இருக்குன்னு. பைல் நம்பர் 1 கிரீன் கலர் கிறிஸ்டல். Pile number 2 purple color crystal. Pile number 3 yellow color crystal. So இங்க இருக்கக்கூடிய 3 கிறிஸ்டல்ல அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. பைல் நம்பர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்க நினைச்சிட்டீங்களா? போலாமா மேம்? இப்போ பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தலாமா? ஸோ பைல் நம்பர் 1 கிரீன் கலர் கிறிஸ்டல். இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த க்ரீன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக தான் பார்ப்போம். ஒரு அபண்டன்ஸான ஒரு குறியீடை தான் பார்ப்போம். அதற்கான கலராக தான் நம்ம வந்து பார்ப்போம் க்ரீன் எப்போவுமே. ஸோ இங்கே வந்திருக்க மெசேஜும் அதுதான். எப்படி அவங்க க்ரீனை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே மெசேஜுமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. ஸோ அதற்கு நீங்க ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி வருது. ரெடியா இருங்க அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதுக்கான ஆக்ஷனை உடனே எடுங்க அப்படின்னு. அது ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல இருந்து வேணாலும் வரலாம். ஸோ அது சின்ன வகையிலான ஒரு ஆஃபரா கூட இருக்கலாம், சின்ன வாய்ப்பா கூட இருக்கலாம். சின்ன வாய்ப்பு தானே, இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நம்ம பொசிஷன் என்னவா இருக்கு, இதையே யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அதுதான் வந்து அதை விட பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய காலங்களில் கூடிய சீக்கிரமே வர இருக்கு. அதற்கு அவங்க ரெடியா இருக்கணும். அந்த ஆக்ஷனை உடனே எடுக்கணும். அது வந்துருச்சுன்னா உடனே அந்த ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸை வந்து கொடுக்குறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாவே இருந்த அந்த வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாறப்போகுது. ஏஞ்சல்ஸ் அந்த பிளஸ்ஸிங்ஸை இந்த பௌர்ணமியில அவங்களுக்கு கொடுக்கறதால, ஸோ இந்த பௌர்ணமி அப்போ கூட நிலாவின் வெளிச்சத்துல ஒரு தியானம், ஏஞ்சலை மனசுல நினைச்சு ஒரு தியானம் மேற்கொள்ளும் போதும் அவங்களுக்கு உடம்பு முதல்ல கிளென்ஸ் ஆகும், உடம்பும் மனசும் கிளென்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ நான் எப்படி ரெடி ஆகுறது, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நில ஒளியில எடுக்கக்கூடிய தியானம் அவங்கள கிளென்ஸ் பண்ணிடும். அப்போ அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னா சீக்கிரமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களை தேடி வந்துடும். ஸோ ஒரு டைம் தான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை நம்ம வந்து பிக் பண்ணிக்கணும். வாழ்க்கையில எல்லாருக்குமே வரும். இவங்களுக்கு இந்த டைம் வரப்போகுது கூடிய சீக்கிரம். அதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு தயாரா இருங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கண்டிப்பா மேம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவே நடக்கும். இந்த டைம்ல நீங்க தேங்க்யூ ஏஞ்சல், தேங்க்யூ சாரா மேம்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு பௌர்ணமி மெசேஜ் பார்த்தலாமா? ஷூர். ஸோ பைல் நம்பர் 2 பர்பிள் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 இவங்களுக்கான கார்ட்ஸ். ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா,
சில விஷயங்கள் கைவிட்டு போகுது, இல்ல போயிருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஏதோ ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் என்னை விட்டு போயிருக்கு. பிடிச்ச பொருள் தொலைஞ்சு போச்சு. பிடிச்ச நபர் வந்து போயிருக்கிறாங்க. தூரமா போயிருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு இருக்கும். இல்ல வரக்கூடிய காலத்துல அப்படி அப்படி பிடிச்ச விஷயங்கள் போகுது அப்படின்றத அவங்க சென்ஸ் பண்ணா கூட, ஏஞ்சல்ஸ் தர பதில் என்னன்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்கள இழுத்து பிடிக்க வேண்டாம். பொருள் தொலைஞ்சு போச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா, அத விட பெட்டரா ஒரு விஷயம் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. இப்போ வந்து கணவர் மனைவிக்கு உள்ள பிரச்சனை இருக்கு. என்னோட பார்ட்னர் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா கூட, இந்த டைம் பொறுமையா இருங்க. இப்ப நீங்க புரிய வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த புரிதல் நீங்க நெனைச்ச மாதிரி இருக்காது அவங்க மனசுல. கம்மியா தான் இருக்கும். ஆனா வெயிட் பண்ணி அவங்கள அந்த போக விட்டீங்கன்னா, அவங்க வழியில கொஞ்சம் போக விட்டீங்கன்னா, திரும்பி வரும்போது மிகப்பெரிய புரிதலோட அது ரொம்ப ஸ்டேபிளா வருவாங்க. ஸோ இது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். அந்த மாதிரி மத்த விஷயங்கள்லயும் அதேதான். இப்போ ஒரு வாய்ப்பு கைய விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம். அத போய் பிக் பண்ணணுன்றதுனால நீங்க அ அந்த அர்ஜ் வேண்டாம். அவசரம் வேண்டாம். பொறுமையா இருந்தீங்கன்னா, அத விட பெட்டரான ஒரு விஷயம் உங்களுக்காக இருக்கு. இப்போ வாழ்க்கையில என்னென்னலாம் உங்கள விட்டு போகுதோ, அதெல்லாம் போக விடுங்க. இந்த பௌர்ணமிக்கு கூட நீங்க என் வாழ்க்கையிலேருந்து எதெல்லாம் போகுதுன்னு நெனைக்கிறதோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளென்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு குளங்கள், கோவில் குளங்கள்ல போயிட்டு குளிச்சு எழுந்துக்கிறது நல்லது. ஸோ அது வந்து என்னை விட்டு போணும்னு நெனைக்கிறது போகட்டும். இருக்கணும்னு நெனைக்கிறது இருக்கட்டும். நான் எப்பவும் போல இருக்கிறேன். தெளிவா இருக்கிறேன். இத வந்து குறிக்கிறது. இந்த ப்ராசஸ் செய்யும்போது போனத விட பெட்டரான விஷயங்கள் அவங்க லைஃப்ல கிடைக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2 செல் பண்ணவங்களுக்கு அழகான ஒரு மெசேஜ், ஏஞ்சல் மெசேஜ் நீங்க பார்த்தீங்க. இந்த தருணத்தில நீங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, தேங்க் யூ ஏஞ்சல், தேங்க் யூ சாரா மேம்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மேம் ஃபைல் நம்பர் 3 பார்த்தரலாமா? ஃபைல் நம்பர் 3 எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன பௌர்ணமிக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஆல்ரெடி ஃபைல் நம்பர் 3 ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்க. சில விஷயங்கள் எஸ்ஸா, நோவா. ஒரு நபர்னா, அந்த நபர் நல்லவங்களா, கெட்டவங்களா தெரியலையே. நம்பலாமா வேண்டாமான்னு தெரியலையே. இது என் கை கிடைக்குமா, கிடைக்கலையான்னு தெரியலையே. எஸ்ஸா, நோவான்னு தெரியலையே. ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. நல்லது, கெட்டது. பாசிட்டிவ், நெகட்டிவ், பிளஸ், மைனஸ். இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ், அது எஸ்ஸா மாறட்டும், நோவா மாறட்டும். ஆனா இப்போ நீங்க பொறுமையா இருக்கணும். ஸோ நீங்க அதற்கான ஆன்ஸரை எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு. பொறுமையா மட்டும் இருங்க. ஒரு 10 கேள்வி இருக்கட்டும். 10 கேள்விகளுக்கு எது எதுக்கு எஸ் வருதோ, எது எதுக்கு நோ வருதோ, அது அந்த கால சூழல்ல உங்களுக்கு தெளிவா கிடைச்சிடும். இப்போ நீங்களா அத தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது மறுபடியும் உங்கள குழப்பத்துல விட்டுரும். அதனால இப்ப எதையும் தெரிஞ்சுக்க நினைக்க வேண்டாம். யூ ஷுட் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது எஸ்ஸா, நோவா எந்தெந்த விஷயங்கள் எஸ், எந்தெந்த விஷயங்கள் நோ அப்படின்றது ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கிளியரா சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். காலதாமதம் ஆகும். அதுவரைக்கும் பொறுமையா இருந்து மற்ற வேலைகள்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கண்டிப்பா மேம். ஃபைல் நம்பர் 3 செல் பண்ணவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த தருணத்தில நீங்க யாருக்காவது தேங்க் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா தேங்க்ஸ் டூ ஏஞ்சல், தேங்க் யூ சாரா மேம்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் மேம். ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவ் குடுத்ததுக்கு. இதே மாரி இன்னொரு ஒரு ஸ்பெஷலான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ மேம். நன்றி.